குருதியுள்ள உம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய இருக்கும் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாகவும் எங்களுடைய ஆவிக்குரிய வெற்றி வாழ்க்கைக்கு அடித்தளமாக ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று மீட்பர் பாதம் பணிந்து வருகிறோம். ஆமென். ஆமென். சூடான பிரியாணி இன்வேரியபிளி கேரக்டர்ஸ் போகும்போதெல்லாம் யாராவது வீட்டில் நல்ல ஒரு பிரியாணி கத்தர் எங்களை நல்லா போஷித்தார். என்னை பார்க்கும்போதே தெரியுதுல்ல, போட்டெல்லாம் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் ரொம்ப சூடா இருந்தா நல்லா பிடிக்கும்? அது அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்ல. ஐஸ்கிரீம் எத்தனை பேர் ரொம்ப பிடிக்கும்? யாருக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது? அமெரிக்காவில் வந்து இத்தனை வருஷம் ரொம்ப பிடிக்கிட்டு இருக்கேன். அது நம்ம எங்க போய் இப்படி கேட்குறீங்களா ஐயா? அமெரிக்கன் கல்ச்சர் 10 மணி நைட்லாம் டெசர்ட் சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும். குளிர் பனி பெய்தாலும் அடாது மழை பெய்தாலும் நாங்கள் விடாது போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஐஸ்கிரீம் we love this ஐஸ்கிரீம். ஆனா ஐஸ்கிரீமே வாமா இருந்தா இருக்கும்ல. திருமலையிலே ஒரே ஒரு ஆள் வாந்தி பண்ணி போடப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு போனார். ஞாபகம் யாருன்னு? எக்ஸாக்ட்லி. வெரி குட். அனிலா, she always comes first in the Bible quiz. Praise the Lord. God bless you அனிலா. யோனா நம்ம அனைவருக்கும் தெரிந்தவர். ஏன் அவருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு? Laodicean nature, Laodicean quality, character என்று சொல்லிட்டு இப்போ ஒரு பழமொழியாகவே ஆகிவிட்டது. டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா Laodicean nature அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெது வெதுன்னு இருக்கு. Neither in Christ nor outside Christ. இப்படியும் அப்படியே இப்படி எப்படி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி ரெண்டு குதிரைகளை சவால் செய்ய முடியுமா? என்ன ஆகணும்? பீஸ் ஆயிரம்ல. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சாது சுந்தர் அழகான ஒரு புத்தகத்தில் எழுதினார். கிறிஸ்துவுக்கு உள், கிறிஸ்துவுக்கு வெளியே. With Christ and without Christ. We can either be in Christ. If we live in Christ, we die in Christ. When we die in Christ, we will rise again in Christ. நேற்று அருமையான செய்தியை கொடுத்தார். Blessed hope. What is the blessed hope? What is the grace that we have attained? To live, to believe that Jesus is our Messiah. He is our Savior. And to live in Him, live with Him, for Him, and go out into the world. In the name of Jesus, demons will have to flee. பிசாசுகள் பேய்கள் இரவு அந்தகார சக்திகள் பறந்து ஓட வேண்டும். When you lit a light, a candle, you dispel the darkness. இறையரசை பற்றி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா பிசாசுடைய ராஜ்யம் என்ன ஆகுது? தவிடுபொடி ஆகிவிடுகிறது. You denounce. Whenever you announce the kingdom of God, Christ is in me, I am in Christ. பவுலுடைய ஒவ்வொரு மடல்களை எழுதும் பொழுதும் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்காக அனுப்பப்பட்டவன் என்று சொன்னாலே அப்போஸ்தலன் அர்த்தம். அப்போஸ்தல் என்று சொன்னாலே one who is sent. You and I are sent into this world. 7 சபைகளை குறித்து தியானித்தோம் இல்லையா? ஜெயம் கொள்ளுகின்ற வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் அமர்ந்திருக்கின்றோம். நாம் யோனாவை போல when God gives an agenda, when God gives a direction, we better grab it, grasp it, grow it, and grow with it. Hallelujah. Amen. ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை கொடுக்கிறார். கலப்பையில கை வைக்கும் பொழுது பின்னால் திரும்பி பார்த்தா நம்ம காலம் தான் இருக்கிறோம். என்னுடைய மாமா அப்பாவுடைய சகோதரியின் கணவர் 2 பேருமே ஆண்டோட சமூகத்தில் இருக்காங்க. எண்ணூர்ல இருப்பாங்க. அடிக்கடி என்ன ஞாபகப்படுத்துவாங்க, நீயும் உங்க அப்பா மாதிரி ஊழியத்துக்கு ஒப்புக்கொடுத்திருக்கிற பாஸ்டர் கலப்பை மேல கை வச்சு பின்னால் என்ன பண்ணக்கூடாது, திரும்ப என்ன ஆகும் தெரியுமான்னு கேட்பாங்க. என்ன ஆகும்? கலப்பையில கை வைத்து பின்னிட்டு பாராதிருக்க கடவுள் பாசனம் சொல்லுகிறோம். என்ன ஆகும்? நம்முடைய காரணம் அது பிளேடு கீழே கலப்பைனா சும்மா ஏறு உழவு மாதிரி அவர் ஸ்டைலா நினைச்சிட்டு இருக்கோம். கீழே பிளேடு இருக்கு. நிலத்தை பண்படுத்துகிற உழுதுகின்ற உழவன் செய்யும் வேலை நம்ம கால பலமாகும். சோ நீங்க ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் அனுப்பப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். நாம் அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் யோனாவை போல வாதி பண்ணி கொடுப்பார். You want to be like that? No. Nobody, none of us want to be like that. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள். இந்த சபையார் லவோதிக்கேய சபையார் என்ன ரொம்ப பீத்தலங்களா அந்த மாதிரி வீண் பேச்சு. எனக்கு கூட பரவாயில்லை கிடையாதுங்க, நான் நல்லா இருக்கேங்க. நல்லா பாலும் தேனும் ஓடுகின்ற அமெரிக்க தேசத்தில் என்று சொல்லி நான் அப்படியே இருக்கக்கூடாது. ஆனா ஆண்டவருடைய பார்வையில நாம சொல்லிக்கலாம், வேண்டிய எல்லாம் இருக்கு, உலக பிரகாரமான சம்பத்துகள் எல்லாம் இருக்கு.
But in God's eyes, that may not be the case. That may not be the case. இங்க அதான் சொல்லுகிறார்கள். 18ஆம் வசனம் பாருங்க. நான் நீ ஐஸ்வர்யவான்படிக்கு சாரி 17ஆம் வசனம் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லுகிறபடினாலே. So God gives a counsel here. Only one person has the authority to give advice in this world. நம்மளோட பிள்ளைகளுக்கு அட்வைஸ் தான் நம்ம பண்றோம். Are we real with counseling? Counseling is actual counseling is listening and help the children to come out with their own solution, or whoever comes for counseling to you, not advising. Not advising. We have no right to advise anybody on earth. God alone is the advisor. அவருக்கு பேர் தான் கவுன்சிலர். ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அவர் ஒருவரே இங்கே சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு, you better listen to me. நீ ஐஸ்வர்யவான்படிக்கு நெருப்புல படமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமானி அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்திக் கொள்வதற்கு வேண்டிய வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கரிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு என்ன சொல்ற? வசனம் 18 ஆலோசனை சொல்லுகின்றேன். ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். சகரியா 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் அங்கே யோசுவாவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்றார். தூதன் ஒரு பக்கம், யோசுவா பிரதான ஆசிரியர் இருக்காரு, ஆனா அங்க there is an accuser. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கை கூட the accuser is always there to find fault with us. பார்க்கறதுக்கு பெரிய பிரதான ஆசிரியரா இருக்கலாம், மேல பெரிய பொண்ணு அது இதெல்லாம் போட்டு பிரஸ்ட் பிளேட், பெரிய தலைப்பாவை, அசுத்தமான ஆடைகளை வைத்திருந்தார். உடனே என்ன பண்றாரு? கடவுளுக்கு பொறுக்கல, என்னுடைய ஊழியக்காரர் ஒருத்தர் கதை சொல்றதா, உடனே அந்த பழைய அழுக்கான வஸ்திரம்லாம் எடுத்து போட்டு என்ன சொல்றாரு? பொன் ஆபரணங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு உடுத்துறாரு. நீதியின் சால்வினால் உன்னையும் என்னையும் இன்றைக்கு மூடுகின்ற ஆண்டவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால கிரயம் கொடுத்து அவருடைய கிருபையினாலே உன்னையும் என்னையும் மூடிக்கொண்டிருக்கின்றார். Hallelujah. We don't have to be naked in the eyes of God. Okay, He knows our everything. He knows where we stand and what we need, and He will be our counselor, our everlasting Father. இங்கே யோசுவாவுக்கு அற்புதமான ஆடைகளை வழங்குகிறார்கள். What a beautiful prophecy, இல்ல? என்ன ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். லவோதிக்கேய சபைக்கு ஆவியாளர் சொல்றாரு, வீட்டிலிருந்து ஆண்டவர் பேசுறாரு, தந்தையாகி கடவுள் பேசுகின்றார், நீ நிர்வாணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால என்ன பண்ணுமா? Because I love you, I chide, I rebuke. So நீ மனம் திரும்பு, ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிறார். கடைசி நாட்களில் அவருடைய வருகை நேற்று ரொம்ப ஆழமாக கேட்டோம். அப்படியே மீக் பேபி சிலுவை சுமக்கின்ற சஃபரிங் சர்வெண்டா வர போறது இல்லை. He is going to come as a master in the glory of his father, surrounded by the angels in the clouds. மார்க் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற 13ஆம் வசனத்திலே எப்படி இயேசுவை மகிமை பொருந்தினவராய் வர போறாரு. He is going to come as God, full glory. So நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். எந்தெந்த காரியத்தில் நம்ம மனம் திரும்பணுமோ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்தது அவர் சொல்லுகிறார், வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். 2ஆம் அதிகாரம் லூக்காவிலே படித்தோம். ஞானியர்கள் எங்கெங்கேயோ தேடுறாங்க, அரண்மனையில தேடுறாங்க, வெள்ளி போட்டெல்லாம் இருக்கு அப்படின்னு. Disappointing. Worldly pleasures, worldly glory, vain glories, they might disappoint you. It's all deception. The real treasures are in the hands of the Lord. எப்ப அவங்க மனம் திரும்பி அவங்க போற பாதையை விட்டுட்டு when they receive God's direction, யோனாவை போல வாந்தி பண்ணிப்பட்ட பிறகு அவமானப்பட்ட பிறகு அந்த ஏழாவதுகிட்ட போய் சொல்லடிலாம் வாங்கணுமா? அதனால அநியாயமா 2 வயசுக்கு இருக்கிற பிள்ளைக்கு சாகணுமா? தேவையாதெல்லாம். Why do we incur so much of wrath on the earth because of our stupid disobedience? மனம் திரும்பினாங்க. அப்போ பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்து அந்த நட்சத்திரத்தை மீண்டும் பார்த்து and they open the treasures. Do you think the Son of God, the Creator, is naked? Is he poorest of the poor? They open the treasure. All these wise men from the east, பொன் வெள்ளை போனவங்கள வெள்ளி தூபவர்க்க எல்லாம் கொடுக்குறாங்க. கடவுள் நினைத்தால் மனிதன் நம்முடைய நினைவுக்கும் வேண்டுதலுக்கும் மிகவும் அப்பாற்பட்ட விதத்தில் beyond our imagination
it can fill you with treasures, true everlasting treasures that has value not only to the mortal life,